ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உலகம் ஒரு இக்கட்டான ஆபத்தான கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக உலக எரிசக்தி அமைப்பு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நாங்க விளக்கமா பார்க்க போறோம். இன்று இஸ்லாமாபாத்தில் நடக்க போற இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமா நாங்க கலந்து கொள்ள போறோம்னு சொல்லி அறிவிக்கல. இதனால என்ன அடுத்து நடக்க போகுது என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் இதுக்கு மாறாக போரை தாங்கள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இலங்கையில 2025ஆம் ஆண்டு 79,000 கோடி ரூபாவுக்கு உணவு இறக்குமதி செய்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். ஈரானுடைய அரச தொலைக்காட்சி இன்று மதியம் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான தகவல்ல ஈரானுடைய எந்த அதிகாரிகளும் எந்த பிரிவு அதிகாரிகளும் இதுவரைக்கும் இஸ்லாமாபாத் செல்வதற்கான இறுதி முடிவு எடுக்கல. இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வதற்கான எந்த விதமான இறுதிக்கட்ட நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்ள எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல. கிட்டத்தட்ட 90% இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் இப்ப சொல்லப்படுது. அமெரிக்கா இது பற்றி அறிவித்த தகவல்ல, இறுதியாக அறிவித்த தகவல்ல, இன்று இரவு இஸ்லாமாபாத்துக்கு தங்களுடைய குழுவினர், அமெரிக்க குழுவினர், துணை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இஸ்லாமாபாத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. அவங்க அதுக்கான பயணத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவுடைய மிக முக்கியமான விமானங்கள் 6 விமானங்கள்ல பாதுகாப்பு படையினர் அங்கு இஸ்லாமாபாத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அந்த பாதுகாப்பு கடமையில அமெரிக்க படைகளும் அங்கு இருக்காங்க. அமெரிக்க வாகனங்கள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாமே அங்க ஏற்பாடுகள் முழுவதும் நடந்திருக்கிறது. இஸ்லாமாபாத் இப்பொழுது பாரிய அளவான ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. ஒரு 10% இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் கடைசி நேரத்திலேயாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது பல நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், சீனா உள்ளிட்ட நாடுகள் இப்பொழுது ஈரானோடு பேசி வராங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கு. நாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில வேளைகளில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்வதற்காக இஸ்லாமாபாத் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது கலந்து கொள்வதற்கு சென்றும் கூட இருக்கலாம். இல்ல இதை முற்றுமுழுதாக நாங்க மறுத்திட்டம் என்று கூட அறிவிச்சிருக்கலாம். இந்த மாதிரி 3 பக்கமும் இருக்கு. இதுல எதை ஈரான் தெரிவு செய்து உத்தியோகபூர்வமா அறிவிக்க போறாங்கன்னு சொல்லி இன்னும் ஊகிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இந்த பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அமெரிக்க ஜனாதிபதி இறுதியாக வெளியிட்ட தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தினுடைய பதிவில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கல, எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடல அப்படின்னு சொன்னால் இதுவரையில ஈரான் எதிர்பார்க்காத, இதுவரையில கண்டுராத அளவான பாரிய இழப்பை ஈரான் சந்திக்கும் என்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பாக நாம போன மணித்தளங்களையும் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இதுவரை தொடர்பாக பேசப்படுது. அவர் ஏற்கனவே இந்த மாதிரியான அறிவித்தல்களையும் கொடுத்திருக்காரு. ஆனால் இறுதியாக இது நடக்கலைன்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஈரானுடைய கட்டமைப்புகள் மீது, மின் கட்டமைப்புகள், பொது இடங்கள், பாலங்கள், அத்தியாவசியமான தேவையுடைய விடயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதையும் சொல்லிட்டார். ஈரான் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க மேற்கொண்டு வராங்கன்ற தகவல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க முற்றுமுழுதாக இப்பொழுது மறுத்து கொண்டிருக்கிறதால தாங்கள் போருக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள், ஒரு சில தகவல்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறது. ஈரானுடைய சில அதிகாரிகளுடைய கருத்தின்படி இப்பொழுது அமெரிக்கா எங்களை தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறதால நாங்க இப்பொழுது அதை தடுப்பதற்கான, அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலைப்படுத்தல்கள்ல இறங்கியிருக்கோம். இராணுவத்தை பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஹோமுஸ் கால்வாய் வழியான பாதைகளில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் மீள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வான் பாதுகாப்புகள் எல்லாமே தயார்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஈரான் இந்த போருக்கு தயாராகி கொண்டிருப்பதை வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்க் ஐலண்ட் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கு. அதனால அந்த தீவு இப்பொழுது இன்னும் மேலும் பலம் பெற்றதாக சொல்லப்படுது. ஏன் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம்னு சொல்லி மறுக்கிறாங்கன்னா ஒரு 2-3 காரணம் தான் பிரதானமான காரணமே. முக்கியமா இப்ப இறுதியாக அவங்க சொல்ற காரணம் சொன்னா, ஈரானுடைய கப்பல் 2 நாளைக்கு முதல்ல கைப்பற்றப்பட்ட, அமெரிக்க தடுப்பு கடற்படையால் கைப்பற்றப்பட்ட ஈரானுடைய பிரம்மாண்டமான கப்பல், சின்ன கப்பல் இல்லை, பெரிய கப்பல். கிட்டத்தட்ட அந்த கப்பல் 5000 கண்டெய்னர்களை ஒரே நேரத்தில் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல். ஆனால் இந்த கப்பல் அமெரிக்க நிதி நிறுவனங்களாலேயும் அமெரிக்காவிலையும் தடை செய்யப்பட்ட ஒரு கப்பல். அமெரிக்கா ஈரான் மீது பெரிய அளவான பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கப்பல்களுக்கும் தடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளோடு, அமெரிக்காவோடு நெருங்கிய உறவோடு இருக்கிற நாடுகளோடு இந்த மாதிரி கப்பல்கள் வியாபாரம் செய்யாது. கடந்த 10 நாட்களா
அமெரிக்காவுடைய கடற்படை தடையால வந்து ஈரானுக்குள்ள எந்த கப்பலும் போகல, எந்த கப்பலும் வெளியில வரல. இதனால ஒரு நாளைக்கு ஈரானுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு வருமானம் இழந்திருக்காங்க. இது ஒரு பெரிய பாதிப்பாக ஈரானுக்கு இருக்க போது. ஏற்கனவே பொருளாதார தடை, பெரிய சொத்து முடக்கல், 20 பில்லியனுக்கும் அதிகமான ஈரானுடைய சொத்தை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்காங்க. பாவிக்க முடியாது. இந்த கப்பலை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் வைக்கிறாங்க. இதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்ற காரணத்தை வைக்கிறாங்க. அடுத்த காரணம் வந்து ஈரானுடைய யுரேனிய செறிவூட்டலை வழங்க வேண்டும் என்று தங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க தானே. எவ்வளவு ஈரான்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு அப்படின்னு சொல்ற தகவலும் இப்பொழுது கொஞ்சம் வழியாக இருக்கு. 400 கிலோகிராம் இடையுடைய அல்லது 400 கிலோகிராம் யுரேனியங்கள் 65% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான்ல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த யுரேனியங்கள் வந்து 80-90% செறிவூட்டப்பட்டு முடிக்கப்பட்டால், இன்னும் ஒரு 20% அது வந்து செறிவூட்டப்பட்டால் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய பலம் பெறும் ஈரான். எனவே அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட யுரேனியம் செறிவூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உடனடியாக கையளிக்கப்பட வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய கோரிக்கை. இதை அவங்க கையளிக்க மாட்டோம், இது எங்களுடைய உரிமை, எங்கள் நாட்டில் இருக்கின்ற ஒரு எங்கள் சொத்து, இதை நாங்கள் எந்த நாட்டுக்கும் கையளிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஈரான் வந்து யுரேனியம் செறிவூட்டுறது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அவங்க வந்து மின்சாரமும் யுரேனியத்தை செறிவூட்டு தான் பயன்படுத்துறாங்க. யுரேனியத்தை 30% மேலே செறிவூட்டினால் அது மின்சாரத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்த உதவும். எனவே அதனால பாரியளவான மின்சார உற்பத்தி யுரேனியத்தால ஈரான் உற்பத்தி செய்து கொண்டிருக்காங்க. அதை தாண்டி அணுவாயுதம் தயாரிக்கிறன்றதான் 60% மேலே அவங்க செறிவூட்டணும். அந்த அடிப்படையில் 400 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்டது இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு முதல்லையே இப்படியான இழுபறிகள் இருக்கத்தால அமெரிக்கா வைக்கிற நிபந்தனைக்கு ஈரான் எப்பவும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை என்ற ஒரு காரணத்தாலையும் இப்பொழுது ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வதில் முற்று முழுதாக தவிர்த்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவும் வராங்க, எல்லாமே ஏற்பாடு நடக்குது. ஈரான் இறுதி நேரத்தில் ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனைக்குள்ள வரலாம் என்ற மாதிரி தான் சொல்லப்படுது. காரணம், இந்த போரை தடுப்பதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை ஈரான் எடுக்க வேண்டி வரும் அப்படின்றதான் இப்ப இருக்கிற பெரிய அளவான ஈரான் மீது இருக்கின்ற அழுத்தம். இந்த போர் நிறுத்தம் இப்பொழுது இன்றைக்கு 21ஆம் தேதி, நாளை 22ஆம் தேதி அதிகாலையோடைய முடிவடையுது. இந்த போர் நிறுத்தத்தை மீளவும் நாங்கள் நீடிக்க மாட்டோம் அப்படின்றதுல அமெரிக்கா முழுமூச்சா இருக்காங்க. அது பல தடவை அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி. இந்த பேச்சுவார்த்தை சரியா நடக்கலை, இல்லை நடக்கும்போது சரியான அக்ரிமெண்ட் செய்யப்படலை, நிபந்தனைகள் ஒன்றுமே ஒத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னால் இது போரில் போய் முடியும் என்பதுதான் இப்போ இருக்கிற தகவல். எனவே இந்த போர் எப்படி நடக்கும்னு சொன்னால், கடந்த நாட்களில் நடந்த, அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கு முதல் நடந்த போர் மாதிரி இல்லாமல் அதை விட 10 மடங்கு பெருசாக இந்த போர் இருக்கும். பாரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் சொல்லப்படுது. இது ஒரு பெரிய உலக பொருளாதார சிக்கலையும் உலகத்தினுடைய ஆபத்தான கட்டத்தையும் எடுத்து செல்கிறது என்ற அறிகுறி இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. காரணம், உலக எரிசக்தி அமைப்பு என்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதுல இந்த கிழமை சரியா இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்றது 2027 வரை தொடரும். இப்பவே இந்த பேச்சுவார்த்தை முடிந்தாலும் கூட, எதுவுமே சண்டை இல்லாமல் முடிந்தாலும் கூட 2027 வரைக்கும் எரிபொருளுடைய பெரிய பாதிப்பு நமக்கு இருக்கும், உலகத்துக்கு இருக்கும்னு சொல்றாங்க. காரணம், ஒரு நாளைக்கு 15 மில்லியன் பேரல்கள் இப்பொழுது சந்தையிலிருந்து முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கு, ஏற்றுமதி இல்லாமல் போயிருக்கு. இதனால எல்லா நாடுகளும் தங்களுடைய கையிருப்பை பயன்படுத்தி கொண்டு அதையும் முடிக்க கூடிய நிலையில வந்துட்டாங்க. இதுல இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னும் ஒரு கிழமையில விமானங்களுக்கு பயன்படுத்துகிற எரிபொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட போகுது. பல நாடுகளுடைய கையிருப்பும் முடிய போகுது. 90% நாடுகளுடைய விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்படும். குறைந்த அளவான சேவைகளே இருக்க போகுது. அது மட்டுமில்லாமல் அதிக அளவான பயண கட்டணம் விதிக்கப்பட போகுது. இதெல்லாமே ஒரு ஆபத்தான சூழலை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையாக ஏற்பட்டிருக்கின்றதுதான் இப்ப இருக்க பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இது உலக பொருளாதாரத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு எரிபொருள் நெருக்கடியாக பார்க்கப்படுது. 1973, 79, 2022ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு பிறகு வந்த எரிபொருள் நெருக்கடி, இதையெல்லாம் தாண்டி 10-20 மடங்கு பெரிய அளவான நெருக்கடியை இப்போதே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உலக எரிசக்தி அமைப்பினுடைய கணிப்பாக இருக்கு. இந்த மாதிரி பெரிய அளவான ஒரு இக்கட்டான சூழல் இப்பொழுது இருக்கிறது. எல்லாம் இன்றைய நாளிலேயே இதுக்கு முடிவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரணம், ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தான் வருதா இல்லையா, பேச்சுவார்த்தை ஒரு உடன்படிக்கைக்குள்ள எட்டப்படுதா இல்லையா, எட்டப்படலையா, இதுல 2ல் ஒன்று.
இன்று தெரிய வரும், அல்லது நாளை அதிகாலையில் தெரிய வரும், அல்லது அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட அறிவிப்பில் தெரிய வரும், அல்லது ஈரானுடைய அடுத்த கட்ட அறிவிப்பில் தெரிய வரும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது இது தெரிய வந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இலங்கையில கடந்த 2025ஆம் ஆண்டு 79,000 கோடி இலங்கை ரூபாவுக்கு உணவு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து. எவ்வளவு? 79,000 கோடி. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 80 முதல் 90% உணவுகளை நாங்கள் வெளிநாட்டில் தான் இறக்குமதி செய்யறோம். 79,000 கோடிக்கு ஒரு வருஷத்துல உணவு இறக்குமதி செஞ்சிருக்கோம். உணவு மட்டும், மற்ற இறக்குமதி இல்ல, உணவு மட்டும். இது இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. காரணம் இப்பொழுது இருக்கிற உலக பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி, எரிபொருள் விலையேற்றம், போக்குவரத்து கட்டண அதிகரிப்பு. இதனால இதனுடைய தொகை இந்த வருஷம் இதைவிட அதிகமாக காணப்படும் சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில தங்களுடைய குடும்பங்களை கவனிக்கிற குடும்ப தலைவர்கள், அண்ணாவோ அக்காவோ, கிட்டத்தட்ட 2,26,061 பேர் இருக்காங்க. இவங்க திருமணம் முடிக்காம தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய தலைமை பொறுப்புல நடத்தி வராங்க. 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த தகவலும் வெளியாகி இருக்கு. 2 லட்சத்துக்கும் அதிகமானவங்க குடும்பங்களை பாக்குறாங்க திருமணமே முடிக்காம. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம், இலங்கையில 95,150 குடும்பங்கள் இன்னும் இரவு நேரத்தில் தங்களுடைய வெளிச்சங்களுக்காக குப்பி லாம்பு பயன்படுத்துறாங்களாம். இதுவும் அந்த கணக்கெடுப்புல வெளியிடப்பட்ட தகவல். இதுல கொஞ்சம் அதிகம் ஒரு கிட்டத்தட்ட அரை வயசுக்கு மேற்பட்டவங்க மின்சார கட்டணத்தை கட்ட முடியாம மின் துண்டிப்புக்குள்ளானவங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான், பெரிய அளவான தொகை அல்ல. ஆனால் இதையும் கட்ட முடியாத அளவில் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்களாக இருக்கு. ஒட்டுமொத்தமா 95,000க்கும் அதிகமான குடும்பங்கள் குப்பி லாம்புல இருக்காங்க இலங்கையில. இது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். முன்னாள் எரிசக்தி அமைச்சர் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. வருகின்ற கிழமையில 700 ரூபாய்க்கும் அதிகமான தொகைக்கு நாங்க டீசல் வாங்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு விலையேற்றம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. காரணம், அப்படி உலக சந்தையில எரிபொருள் விலையேற்றம், நமக்கு வார எரிபொருள் வருகைக்கான கட்டணம் இந்த மாதிரி பெரிய அளவா உயர்ந்திருக்கிறதால 700 ரூபாவுக்கு மேல எரிபொருள் விலையேற்றம் நடக்கலாம். யாருமே மறக்க முடியாத கவலைக்குரிய நாள் ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து இன்றோடு 7 வருஷம் முடிவடையுது. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு யார் பொறுப்பு, யார் இதில் சம்பந்தப்பட்டார்கள் என்பது தொடர்பான குற்றவாளிகள் முழுமையா இவங்க தான் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். இந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். கடந்த நாட்கள்ல வங்கிகளும் இது தொடர்பாக அறிவித்தலை கொடுத்திருந்தாங்க. ஒரு வங்கியினுடைய பேர்ல ஒரு வங்கியினுடைய இணையதளம் போலவே ஒரு இணையதளத்தை வடிவமைச்சு அதன் மூலமா 21 வயதுடைய வாரிய போலையை சேர்ந்த ஒரு இளைஞர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை மோசடி செஞ்சிருக்காரு. மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே ஒரு வங்கியினுடைய இணையதளம் மாதிரியே செய்துட்டாரு. அதுல பண பரிமாற்றம் செய்ய போயிட்டு நம்ம மக்கள் சிக்கி கொண்டிருக்காங்க. எனவே பணம் நீங்க இப்போ ஆன்லைன்ல நிறைய பேர் மாத்திரம் எல்லாருமே அப்படித்தான் செய்யலாம். அதனால அந்த வங்கியினுடைய அந்த இணையதளத்தை பயன்படுத்தும் போது சரியா URL எல்லாம் சரியா இருக்கா, இதுதானா அதுதானா அப்படின்றத சரி பார்த்துட்டு உங்களுடைய வங்கி கணக்குகளை பயன்படுத்துங்க, வங்கி கணக்கு அட்டைகளை பயன்படுத்துங்க. மிக அவதானமாக இருங்க. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேரங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பினுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமா நீங்க அறிந்து கொள்ளலாம்.